ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்டெக்ஸ் வித் மணிக். இப்போ நம்ம எஸ்பிஐ சீரிஸ், எஸ்பிஐ கிளர்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேறு தொடர்ந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணோம், ஒரு 15 கொஸ்டின் ஒரு வீடியோவில் சால்வ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் வந்து டிஐ சால்வ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய ராங் நம்பர் சீரிஸ், ஹூ இஸ் பிளாக் ஷிப். நான் சொல்லிட்டேன், இப்போலாம் வந்து ட்ரெண்டு வந்து நம்பர் சீரிஸை விட மிஸ்ஸிங் நம்பரை விட ராங் நம்பர் தான் கேட்குறாங்க. இதில் பேங்கிங்லன்னு சொல்லிட்டேன். அதனால ராங் நம்பர் சீரிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், ஓகேவா? எஸ். இவர் இப்போ மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 5 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு மாதிரி டபுள் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை? இருங்க, டிஃபரன்ஸ் வேண்டாம், இருங்க, டபுள் ஆகுது. இவர் டபுள் ஆனால் இவர் டபுள் ஆனார் இவர், எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு. எல்லாமே இப்போ யார் தப்பு? இவர் டபுள் ஆனா இவரு, இப்போ யார் தப்பு? இவர் டபுள் ஆனா இவர் இல்லை. அப்ப இவரை தப்பு சொல்லுவீங்களா? இவரை தப்பு சொல்லுவீங்களா? ஒரு வேலை இவரை கரெக்ட்னு சொல்லிட்டு இவர் டபுள் ஆனா இவர்னா இங்க 4 வந்திருக்கணும் இல்லையா? 4 ஆனா 4 டபுள் ஆனா 8 வரல. அப்படியே சீரிஸே அடிப்படுதுல. அப்ப இவரு கரெக்ட் தான், ஏன்னா இவர் டபுள் ஆனாதான் இவர் வர்றாரு, அப்படியே சீரிஸ் கரெக்டா தான் போகுது. அப்ப இங்க 4 வந்திருக்கும், அப்பதான் இவர் டபுள் ஆனா இவர்னு அப்படியே ஒரு ட்ரெயின் போயிருக்கும். ஸோ அப்ப தப்பு யாரு? 2 தான் தப்பு. ஸோ எடிட்டர் 3 சொல்றாரு. கரெக்ட். ஓகேவா? 3. ஓகேவா? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும், அடுத்து கஷ்டமா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்கே பாருங்க. ஓகேவா? இங்கே பாருங்க. இந்த மாதிரி வந்தால் ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எப்போ கஷ்டம்னா இந்த இன்டூ 1 + 1 அப்படிலாம் போனால் தான் கஷ்டம். ஃபிகர்ஸ் பெருசாக இருக்கிறத பார்த்து கஷ்டம்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது பாவம். ஒரு சில பேர் பார்த்தா தட்டியாக இருப்பானுங்க, ஆனால் குழந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பெருசாக இருக்காங்கல்ல, டிஃப்ரென்ஸ் எடுத்தா ஆன்சர். ஆனால் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறது கஷ்டமா இருக்குன்றீங்களா? பார்த்தே எடுக்கணும். எப்படின்னு பாருங்க. இது ரெண்டுக்கும் எவ்வளோங்க? 20. இதெல்லாம் விட்டுருங்க. 4 3 இதை விட்டுருங்க. 20லேருந்து 37ங்க. 17 ஏறுது. ஓகேவா? சரி, இது பண்ணுங்க. 4 3 4 4 அப்படின்னு ஆகுது தான், ஒத்துக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணும்போது நல்லா தூங்கணும். எக்ஸாம் முன்னாடி நல்லா தூங்கி எந்திரிச்சு வரணும். ஓகேவா? தூங்கி எந்திரிச்சு வந்தாதான் அப்படி பார்த்த உடனே வரும். நான் நல்லா மதியானத்துல நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்க மயக்கத்துல சால்வ் பண்றேன். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு. பட் நீங்க ரொம்ப ஷார்ப், என்னை விட தெரியும். ஸோ டக்குனு நேரத்துக்கு டிஃபரன்ஸ் சொல்லிட்டு இருப்பீங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தாங்க பண்ணுவேன். சொல்லுங்க. 37 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆகிறேன். 400 63 ஒரு 63. என்னங்க இது? எங்க போகுது? இருங்க. 63 400 வந்துடும். 63 120. புஷ்டங்க. 63 126. இது வந்து கியூப். இங்க பாருங்க, 125 கியூப் கிட்ட வராங்க. இது 16 ஸ்கொயர் கிட்ட வராங்க. பாத்தீங்களா? தூக்கமா இருந்தாலும் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, எஸ். சரி, இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார், இதையும் செக் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. இங்க பாருங்க, எவ்வளோங்க? 36 போட்டா 37 போட்டா வந்துருமா? 37. என்னங்க மறுபடியும் ஒரு மாதிரி குறையுது. ஆனா 36 கிட்ட வராங்க பாருங்களேன். சரி, இன்னும் ஒன்னு போட்டுக்கிறேங்க. ஓகே, இதையும் பண்றேன். பக்கத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ, 344. புஷ்டன் ஆஸ்பிரன்ஸ், புஷ்டன். இவங்க ஒரு மாதிரி விளையாடுறாங்க. எப்படின்னா, இங்க பாருங்க, இது 4 ஸ்கொயர்ல இருந்து 1 அதிகம். 4 ஸ்கொயர்ல இருந்து 1 அதிகம். இது 5 கியூப் 1 அதிகம். இது 6 ஸ்கொயர் ஆனா 1 அதிகம். புரியுதா பேட்டர்ன்? 4 5 6 ஆனா ஸ்கொயர் கியூப் ஸ்கொயர். அடுத்து மறுபடியும் கியூப் வருவாங்க பாருங்க. 7 கியூப் 1 அதிகம். சரி, இது ராங் நம்பர் சீரீஸ்ல. அப்ப யார் ராங் நம்பர் கண்டுபிடிக்கணும்ல? சரி, ஓகே. அப்ப இது புரிஞ்சிருச்சுல? 4த்துல உங்களுக்கு அது என்ன புரிஞ்சிருச்சுல? எஸ். அப்ப அடுத்து வந்து 8 ஸ்கொயர் பிளஸ் 1 தானே வந்திருக்கணும். 8 ஸ்கொயர் பிளஸ் 1 6. குட்டி நம்பரா தானே வந்திருக்கணும். காண்டா பெருங்க மாதிரி இருக்காரு. பெருசா அடிச்சு தூக்கிடுங்க. நான் தைரியம் ஆஸ்பிரன்ஸ், நம்பிக்கையா போடுங்க. ஏன்னா எடிட்டரும் அதான் சொல்றாரு. 2 ஆப்ஷன். ஓகேவா? அப்ப இது ஒரு மாதிரி நம்பர் சீரிஸ் மாதிரி ஒரு ஆட் ஆகிற மாதிரி இருக்கா சார்னா? இல்ல, இப்படித்தான் வித்தியாசமா அதை பண்ணுவாங்க. ஓகேவா? புரியுதா? அவ்வளவுதான் ஆஸ்பிரன்ஸ், இது தப்பு. சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டிஃபரன்ஸா? ஒரு நிமிஷம் நம்பர். ஓகே, சாரி, நான் தான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். இது 8 சீரிஸ் பார்க்கல, இது 8 சீரிஸ் கிடையாது. இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸை நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, அதை பார்க்கணும். அடுத்து இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸை பார்த்து அவங்கள ஸ்கொயர் கியூப் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் கரெக்டாக தான் வந்திருக்கு. சரி, இதை டக்குன்னு பண்ணலாமா? இதுல இருந்து பாருங்க. ஒரு சில பேருக்கு இப்படி மைனஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், 9 - 0 9, 3 - 1 2, 6 - 56 - 49 is 7. இப்படி பார்ப்பாங்க. இப்படி பார்த்தாலும் என்னது? ஓகே தான்.
இப்படி மைனஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் ஆக்கி பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நான் பண்ணுற மாதிரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. லைக் என்ன பண்ணிடுவேன்னா இதை ஃபர்ஸ்ட் 4900 வரைக்கும் கொண்டு வந்துடுவேன். 4900னா எவ்வளோ தேவைப்படுது? 56 தேவைப்படுது. 56 வந்தால் 4900, இது ஒன்று வந்து 66 தேவைப்படுது. ஓகேவா? அப்போ இப்போ இது ரெண்டுமே நான் கண்டுபிடிச்சேன்னா இப்போ ஆன்சரை முடிச்சு விட்டுரும். என்ன வரணும்? 7³ + 1னா 8² + 1 வரணும்னு சொல்லியிருந்தேன். 64 + 1 65 வந்திருக்கணும். இதுதான் தப்பு. ஆனால் ஆன்சர் கரெக்டு தான். இப்போ 65 வந்திருக்கணும். 65 வந்ததுனால வராததுனால இது தப்பாயிடுச்சு, இது தப்பாயிடுச்சு. இந்த வேல்யூ தப்பானதுனால அடுத்ததும் அது எதிரொலிக்கும். ஃபர்ஸ்ட் வந்தது தப்பாச்சுன்னா அடுத்து வர எல்லாமே தப்பாக தான் ஆகும். இந்த டிஃப்ரென்ஸ் தப்பாக தான் ஆகும். அதனால நம்ம இதைத்தான் தப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே இது நம்ம கோர்ஸில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு பேட்டர்னாக சொல்லியிருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே கீழே தப்பாச்சுன்னா அதுக்கு அடுத்தது தான் மேலே தப்போம். சரியா? ஸோ 4910 இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் 2. பிக்கப் போட்டுக்கிறீங்களா? எஸ். ஓகே. ஸோ நம்பர் சீரீஸ் கொஞ்சம் சப்ராக்ஷன்லாம் பார்த்து பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சுட்டே இருக்கணும். என்ன இதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தால் தான் தெரியும். அடுத்து 3 3 3. ஓ மை காட், ஏதோ பண்ணுறாங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? 4 2s are 8, 8 3s are 24. நல்லா இருக்குல்ல? அடுத்து இன்ட்டு 4 போடலாமா? ஆனால் இது இன்ட்டு 1 வராதே, இருங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படி ஃபார்வர்ட் பண்ணிக்கிங்க. நான் யோசிக்கிறேன் டைமை, இல்லாட்டி நான் ஸ்க்ரீன் பின்னாடி போய் யோசிக்கிறேன், உங்களுக்கு டைம் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் ரெடி. ஓகேவா? அதாவது போயிட்டு ஒரு 1 hours லேட்டர் அப்படின்ற ரொம்ப நேரம் யோசிச்சேன்னு நினைக்காதீங்க. இப்படியே பார்த்துட்டு இருந்தா ஸ்டக் ஆச்சு. உண்மையிலே நான் என்ன நினைச்சேன்னா, இது இப்படியே என்ன ஒரு மாதிரி இருக்கு, வேர்டா இருக்கு. ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் 1 வருது, அதை எழுதினேன். இதோட டிஃப்ரென்ஸ் 4 வருது, அதை எழுதினேன். இந்த 1 4 வந்தாலே நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணணும், இதை ஸ்கொயரா டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ இதை டிஃப்ரென்ஸ் பண்ண 16 வருது, சஸ்பெக்ஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1², இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2², இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 4², இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 8². இப்படி போகுது. புரியுதா? ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் 1ஓட ஸ்கொயர், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 4ஓட ஸ்கொயர், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 16ஓட ஸ்கொயர், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அப்போ 8ஓட ஸ்கொயர். ஓகேவா? சாரி, இது 1, இது 2², இது 4ஓட ஸ்கொயர், இது 8ஓட ஸ்கொயர். இப்படி போகுது பேட்டர்ன். புரியுதா? இதுக்குள்ளே டபுள் ஆகிட்டே போகுது பாருங்க. 1 2s are 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ அடுத்து என்ன வரணும்? 8 2s are 16ஓட ஸ்கொயர் வந்திருக்கணும். 16ஓட ஸ்கொயர் வந்து 256. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 256 வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். பட் 276 வந்ததுனால அப்போ யார் தப்பாவா? நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இங்கே வரும்போது இவர் தப்பான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால நான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் 1² கரெக்டாக இருக்கு, இந்த டிஃப்ரென்ஸ் 4 வந்து 2² கரெக்டாக இருக்கு. ஸோ இது டிக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் 4² 16 கரெக்டாக இருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் 64 வருது, ஸோ 8² கரெக்டாக இருக்கு. அப்போ அடுத்து இங்கே தானே ஃபால்ட் ஆகுது இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா தானே 276 வருது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இதுவாகுது. அப்போ நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் தப்பாக வருதுனால இதுக்கு அடுத்து வர நம்பரை தான் நீங்கள் தப்பு சொல்லணும். சரிங்களா? புரியுதா? இதுக்கான டிஃப்ரென்ஸ் கீழே இருக்கு இல்லையா? இது தப்பாச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுறவர் தான் தப்பாவாரே தவிர இவருக்கு முன்னாடி வரவர் தப்பாக மாட்டார். ஓகேவா? ஏன்னா இவர் வந்து இவரோட சேர்ந்து தானே இப்படி ஆகிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் நல்லா தான் இருந்தார், இவர் வர வரைக்கும் நல்லா தான் இருந்தார், இவரு கூட சேர்ந்து தப்பாயிட்டார். அதனால யார் கல்பிரேட்? இவர் கல்பிரேட். அடுத்து வர எஃபெக்ட் தான் கல்பிரேட் ஆகுது. அவ்வளோதான். அப்போ 364 ஆப்ஷனில் பாருங்க, ஆப்ஷன் இ. மை எடிட்டர் வில் நெவர் பி ராங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 5. ஓகேவா? ஸோ சூப்பர் ஆஸ்பிரன்ஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஒரு சிலது டஃப்பாக இருக்கும் எக்ஸாம், நான் ஒத்துக்கிறேன். அதாவது 5 கொஸ்டினும் அடிச்சுட்டு தான் அடுத்தது போகணும்னு நான் சொல்ல. இப்போ இது ஈஸியாக இருந்துச்சா? இதெல்லாம் மஸ்ட் அட்டெண்ட். ஓகேவா? இது மாதிரி நடுவில் கொஞ்சம் கஷ்டமாக இது வந்துச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கிப் அடுத்தது அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வாங்க. ஓகேவா? எஸ். ஸோ உங்களுடைய எஃபிஷியன்சி தான், நீங்கள் அந்த டைமில் எப்படி யோசிக்கிறீங்களோ அந்த இதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. நான் ஜஸ்ட் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இது டெஃபினெட்லி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஏன்னா பார்த்தாலே தெரியுது எல்லாம் ஒரே ஆட்களாக இருக்காங்க. ஓகேவா? எஸ், ஒரே மாதிரி இருக்காங்க எல்லாம். இங்கே பாருங்க 7 பட் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? குயிக்காக எடுங்க பார்ப்போம். ஸோ நான் என் ஸ்டைலில் எடுக்கிறேன். ஓகே, 20 ஆட் பண்ணால் 78, 20 ஆட் பண்ணால் 78, அப்போ 19 ஆட் பண்ணால் 77. ஓகே, நீங்களும் உங்கள் ஸ்டைலில் எடுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஆஸ்பிரன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப வெவ்வேறு வந்துச்சுன்னா நானே மைனஸ் பண்ணிவிடுவேன். 8 - 7 அப்படி ஈஸியாக வந்துச்சுன்னா அப்படி மைனஸ் பண்ணிவிடுவேன். 2 டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணுவேன். 8 - 7 1,
1 - 7னா 4 வந்திருக்கும் 41. கரெக்டா? கரெக்ட். எஸ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2 சேர்த்தா 20, 35, 2 37. என்னங்க இது ஒரே பிரைம் நம்பரா இருக்கு. சரி, ஓகே, அடுத்து பார்ப்போம். இது பார்ப்போமா? 6 - 5 1, 9 - 5 4, 41. கரெக்டுங்க, பிரைம் நம்பர் தான். அடுத்து மட்டும் 43 வந்துச்சுன்னா வைங்களேன், கன்ஃபார்ம் பிடிச்சிட்டேன். 9 - 6 3, 3 - 9, அப்போ கடன் வாங்கு 43. கரெக்ட், கரெக்ட். அப்போ அடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்போ அடுத்து 47 வருமா சார், அடுத்து 47 வருமா சார் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமில் என்ன பண்ணோம்? ஓகே, 37 வருது, 43, 41 வருது, 43 வருது. அப்போ இதான் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ கோளாறு எங்கே இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்து செக் பண்ணாட்டியுமே இதை நீங்கள் செக் பண்ணாட்டியுமே நீங்கள் இங்கே தான் கோளாறுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த சீரீஸ்னா இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? 37க்கு முன்னாடி பிரைம் நம்பர் 35, 33, 31. அதான் பிரைம் நம்பர் 31. ஓகேவா? அப்ப இங்க 31 வரல. ஓகேவா? ஏன் வரல? அப்ப உடனே சந்தோஷமா இங்க 31 வரல, அப்ப இதுக்கு அடுத்ததான் அப்படி கிடையாது, இதுல அப்படி கிடையாது. ஏன்னா இதுவும் தப்பா இருக்குல்ல. அப்ப யார் ஃபர்ஸ்ட் தப்பானா? இவர் தான் ஃபர்ஸ்ட் தப்பானார். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஆக்சுவலா இங்க 31 வந்திருக்கணும். 31, 37, 41. இங்க 31 வந்திருக்கணும். இங்க 31 வந்துச்சுன்னா ஆக்சுவலா 41 வருது இல்லையா? 31 வந்தா மீதி 10 எக்ஸ்ட்ரா இருப்பார்ல, அந்த 10 விட்டு கொடுத்துருங்க. 10 கொடுத்தா 29 கொடுத்துறீங்களா? ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் தானேங்க டீல் பண்றோம். இங்க 41ன்றது 31 ஆச்சுன்னா அந்த 10 எங்க போகும்? இவர்கிட்ட போயிடும். ஏன்னா இவங்கெல்லாம் தெளிவா இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க. அப்ப இவர் 10 சேர்ந்து 29 ஆகணும். சரியா? அப்ப இப்ப சீரிஸ் கரெக்டா இருக்கா பாருங்க. 29, 31, 37 கரெக்டா போகுது. அப்ப கோளாறு இதுக்கப்புறம் இல்லை, இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இப்ப வாங்க யார் தப்புன்னு. எப்பயுமே நான் சொல்றேன், ஒரு சீரீஸ் இருந்துச்சுன்னா அதுல இவரும் தப்புன்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வர்றது தப்பானனால தான் இவர் தப்பா வர்றாரு. அதனால எப்பயுமே இந்த 2 தப்பு, இது ரெண்டுமே ஆக்சுவலா தப்பு தானேங்க. 19 தப்பு, 41 தப்பு தான். அப்ப இந்த 2 தப்புல இதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். 19 தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 19 ஒழுங்கா 29 வந்திருந்தாருன்னா இவர் 31 வந்திருப்பார்ல. அப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஓகேவா? அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 நம்பருக்கு நடுவுல இது தப்பா இருந்துச்சுன்னா அடுத்து எது தப்பாகும்? இவரை சேர்ந்து இவரு தப்பாவார். ஸோ குழம்பிக்காதீங்க. 2 கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஸ்ல பார்க்கும்போது ஒரு 2 நம்பர் தப்பாகும் போது, ஏதோ ரெண்டு நம்பர் தப்பாகும் போது ஃபர்ஸ்ட் இருக்கிறத சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் அதை சூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அது ரெண்டுத்தோட மிடிலா இருக்குன்னும் பொழுது அது கூட சேர்ந்து இது வருதுன்னும் பொழுது அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துடக்கூடாது. இது கூட இதை ஆட் பண்ணி இது தப்பாகுது. அப்படிதான் எடுக்கணும். சரியா? ஸோ இது நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணி எழுதி வச்சு நீங்க ஒரு வாட்டி போடுங்க. அப்பதான் இது கிளியரா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். கோர்ஸ்ல நான் 2-3 செட்டு போட்டிருக்கேன். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும்னா கண்டிப்பா வந்து குவான்ஸ் கோர்ஸை கன்சிடர் பண்ணுங்க. சரியா? ஸோ கண்டிப்பா இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். அதாவது கால்குலேஷன் ஈஸி, பார்த்தாலே பிரைம் நம்பர் தான் தெரியுது. பட் இந்த இடத்துல யார் தப்புன்றது அது தெளிவில்லைன்னா தப்பாயிரும். சரியா? ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். எஸ், இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ஜாலியாக போடுங்க. லாஸ்ட் கொஸ்டின். எஸ் 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 பார்த்தே கண்டுபிடிச்சிடலான்றீங்களா? பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. எஸ், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 36, 5 சேர்த்தா 41, 15. ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 6 - 1 5, 7 - 5 2, 15, 25. நல்லா தான் போயிட்டு இருக்கு. எஸ், இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 11 - 6 இஸ் அகெயின் 5. குட். அண்ட் இது 12 ஆகும். ஸோ ஆல்ரெடி இதுல இருந்து 1 எடுத்து தான் 11 ஆக்குனீங்க. அப்போ இது 11 ஆயிருக்கும். இப்போ ஒரு 4, 45. ஓகேங்க, இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுல நியாயம் இல்லை. ஏன்னா 15, 25, 45, அடுத்து 65 தான் வரும். இதுதான் பேட்டர்ன். ஸோ அப்போ அடுத்து செக் பண்ணுங்க. இதுக்கும் செக் பண்ணி 65 வந்துச்சுன்னா ரைட், வரலன்னா தப்பு தான். 6 - 1 இஸ் 5, 9 - 2 இஸ் 7. தப்பாயிடுச்சு பார்த்தீங்களா? தப்பாயிடுச்சு இல்லையா? புரியுதா நான் சொல்றது? 15, 25, இருங்க 65 எப்படி வரும்? 15 கூட 10 சேருது, இது கூட 20 சேருது. அப்ப இது கூட 30 சேர்ந்து 75. கரெக்ட் தான். அப்ப இவரும் கரெக்ட் தான். அப்ப இங்க 75 கூட 40 சேர்ந்து இருக்கணும். 30 சேர்ந்து 75னா 115 வரணும். வருதா பாருங்க? வரல. ஏன்னா எண்டிங்கே தப்பா இருக்கு. சி, நம்மளுக்கு 5 வந்துட்டு 115, 125 இல்ல 105ன்றது டவுட் கிடையாது. 2 - 6லே உங்களுக்கு வந்து 5 வரல. அப்ப யார் தப்பு? இப்ப சொல்லுங்க, யார் தப்பு? இவரு தப்பா இவர் தப்பா? ஏன்னா இங்க இருந்து இங்க 45 கரெக்டா தானே வந்துச்சு. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 45 கரெக்டா தானே வந்துச்சு. அப்ப இவர் எப்படி தப்பாவாரு?
இவரு கூட இவர் இங்கே வர வேல்யூ தப்பாக இருக்குது டிஃப்ரென்ஸ், அதை நான் எடுக்கல டிஃப்ரென்ஸ், பட் டிஃப்ரென்ஸ் தப்பாக இருக்கிறதுனால சேர்ந்து இவர் தப்பாயிட்டார். புரியுதா? 2012 வில் பி ராங் ஆன்சர். அகைன் நம்ம எடிட்டர் தப்பே பண்ண மாட்டார். 4th கொஸ்டின் கரெக்ட், 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாது ஆஸ்பிரன்ஸ். இதை ஒரு வாட்டி கண்டுபிடிச்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு 45. இது கூட 45 ஆட் பண்ணால் இது வருது. அப்போ அடுத்து என்ன வரணும்? 75 வரணும். சாரி, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 15, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 25, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 45, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 75 வந்துருச்சு. இது வரைக்கும் கரெக்டாக தான் வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 5 வரலன்னும் போது தப்பு இவர் தான். சரியா? எஸ். அப்போ அவர் தான் முடிஞ்சிருச்சு. ஸோ 5 ராங் நம்பர் சீரீஸ் பார்த்துருக்குறோம், எஸ்பிஐ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது. ஸோ அடுத்த ஃபினிஷிங் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வரைக்கும் போடாத அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸை போட்டு முடிச்சிடும். ஏன்னா மீதி 3 செட்டில் போட்டோம் இல்லையா எஸ்பிஐ கிளர்க்கில். டிஐ, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், லாஸ்ட் ஒன் வில் பி த மெயின் கிளைமேக்ஸ், அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் எக்ஸாம்ஸ்.